எங்கே இருக்கேன் தெரியுமா? மும்பையில் இருக்கேன். அப்படி சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். மும்பைலாம் இல்லை, வீட்டில் உட்காந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மும்பையிலேருந்து நம்மளை ஒரு பிரதர் காண்டாக்ட் பண்ணியிருந்தார். உங்கள் கம்ஃபா வீடியோஸ்லாம் பார்த்துருந்தேன். நானும் மும்பையில் வந்து கம்ஃபா ஷாப் வந்து வச்சுருக்கேன். என் ஷாப்பை வந்து உங்கள் சேனலில் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, செட்டப் அமுச்சு விடுங்க, பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். செம்மையாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. வீடியோஸாக அனுப்பிச்சாரு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவர்கிட்ட ஸ்டாக் எந்த மாதிரி இருக்குது, கம்ஃபாஸில் எப்படி இருக்குது, காம்படிஷன்ஸ்லேயும் வந்து வின் பண்ணியிருக்காரு. காம்படிஷன்னா ஃப்ளோரான் காம்படிஷன் நமக்கு சிஎஃப்ஏ வந்து நடத்தியிருக்காங்க. ஒரு 2 to 3 years முன்னாடி சென்னையில் வச்சாங்க. இப்போ 6 மாதம் முன்னாடி ஹைதராபாத்தில் நடத்தினாங்க. ஸோ அந்த மாதிரி காம்படிஷன்ஸ்லேயும் நிறையா வின் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஃபோட்டோலாம் அனுப்பிச்சி விட்டாரு. எது இதெல்லாம் தெரியல, ஃபோட்டோ அனுப்பிச்சாரு, நானும் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ கம்ஃபாஸ் இவர்கிட்ட எந்த மாதிரி இருக்குது, என்ன மாதிரி இவர் ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 9.9 இந்தியா. ஸோ இவங்களோட ஷாப் செட்டப் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பெரிய ஷாப் மாதிரி தெரியுது. நிறைய டேங்க் இருக்குது, அதுவே இடம் இல்லாமல் மொத்தமாக வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இந்தளவுக்கு டேங்க் இருக்கிறதுனால சொல்கிறேன் அது பெரிய ஷாப்பாக இருக்குன்றது. நான் நேரில் போய் பார்க்கல, பார்த்துருந்தா கரெக்டாக சொல்லிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரான் இம்போர்ட் பண்ணி வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரீட் பண்ணி பண்ணுறது கிடையாது, இம்போர்ட் பண்ணி பண்ணுறது தான். இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப இங்கேயும் சென்னையிலேயும் இம்போர்ட் பண்ணுறாங்க. சென்னையிலேயே ஒரு 10 பேருக்கு மேலே வந்து ஃப்ளவரான்ஸ் இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க, முக்கியமான ஆளுங்க அப்படின்றப்ப கொஞ்சம் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எதுக்கு நம்ம மும்பையில் போய் வாங்கணும்? சென்னையிலே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து இப்போ ஒரு டைம் நல்ல மீன் வரும், அது விலை அதிகமாக வரும். அவர்கிட்டே அதோட நல்ல மீன் அடுத்த முறை கம்மியாக வரும். ஸோ இம்போர்ட் பண்ணுறதுல வந்து ஃபிஷ்ஷஸ் ப்ரைஸும் சரி, குவாலிட்டியும் சரி, ஒரே ஆள்கிட்ட வந்து நிறைய விதமாக வரும். ஏன்னா அடுத்த முறை வேறு செல்லர்கிட்ட எடுப்பாங்க, அதே செல்லர் வந்து வேறு ஃபிஷ்ஷஸ் அனுப்புவார். அந்த மாதிரி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இம்போர்ட் பண்ணுறதுல அதுதான். ப்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அது வேறு. அதுலேயுமே வந்து அவங்க சூஸ் பண்ணுற பேரண்ட்டு அதுக்கான ரிசல்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இம்போர்ட்டடில் வந்து வேறு. ஒரு டைம் ஒரு ஸ்டாக்கு ப்ரைஸிங்கும் வந்து அங்கே தாய் செல்லர் என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி தான் இருக்கும். ஸோ இம்போர்ட்டட் ஃபிஷ் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 10 செல்லரை விசாரித்து பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும். எதுக்கு சென்னையில் மட்டும் விசாரிச்சுக்கிட்டு மும்பையிலையும் போய் விசாரித்து வாங்குவோம். ஸோ அதுக்காக ஒரு இம்போர்ட் பண்ணுற ஒரு செல்லரை வந்து நம்ம இன்றைக்கி கவர் பண்ணலாம். ஸோ ஃபிஷ்ஷஸ் குவாலிட்டி அப்படின்றப்ப பயங்கரமாக இருந்துச்சு. இதே குவாலிட்டி வந்து எல்லாட்டையுமே கிடைக்கும். சென்னையிலேயே வந்து இதோட நல்ல குவாலிட்டியுமே வந்து வச்சிட்ருக்காங்க. பட் குவான்டிட்டி இந்தளவுக்கு அதிகமான ஃபிஷ்ஷஸ் வந்து இந்த குவாலிட்டியில் சென்னையில் நான் மேக்ஸிமம் பார்த்தது கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நமக்கு ஆடியன்ஸ் வந்து இந்த குவாலிட்டின்றப்ப ப்ரைஸிங் அதிகமாக இருக்கும். ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்க்குறது இந்த ப்ரைஸிங்கில் கிடையாது. இவங்கக்கிட்ட ஆரம்பிக்கிற ரேட்டே வந்து 5000 ரூபா. சென்னையில் நம்ம நல்ல கம்ஃபா வாங்கணும் அப்படின்னா 2000 2500 கிடச்சிரும். ஸோ குவாலிட்டி அதிகமாக இருக்குது, அதுக்கேற்ற ப்ரைஸிங்கும் இருக்குது. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செட் ஆகாது. பட் 5000 எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பீங்க. எக்ஸாக்ட் ப்ரைஸிங் வந்து தெரியலை, எவ்வளோ ஆரம்பிக்குதுன்றப்ப 5000 ஆரம்பிக்குது அப்படின்னாங்க. எல்லாமே வந்து அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக 5000 இருக்காது, அதிகமாக இருக்கும். சென்னை ப்ரைஸிங் வச்சு சொல்கிறேன். சென்னையிலே இது ப்ரைஸ் தாறுமாறாக இருக்கும் இந்த குவாலிட்டி எல்லாமே. ஸோ குவாலிட்டிக்கு ஏற்ற ப்ரைஸ் தான். உங்களுக்கு சீப் ப்ரைஸில் வேணும்னா உங்களுக்கு சீப் குவாலிட்டி கிடைக்கும். ஸோ நல்ல குவாலிட்டி வேணும் அப்படின்றப்ப நம்ம நல்ல ப்ரைஸ் செலவு பண்ணி தான் ஆகணும். இது கூட வந்து ஒரு ரெட் பேரட் போட்டு எடுத்துருக்காங்க. நம்ம கூட எதனா ஃபிஷ்ஷு போடுறோம் அப்படின்னா ஃப்ளோரான் வந்து அக்ரெசிவாக இருக்கும். அக்ரெசிவாக இருக்கிறப்ப இன்னும் அழகாக இருக்கும், கலர்ஸ்லாம் நல்லா பாப்பாக இருக்கும். அதனால் எல்லா ஃப்ளோரான் கூடயும் வந்து ஒரு ரெட் பேரட்டை போட்டு வீடியோ எடுத்திருக்காங்க. சும்மா வீடியோ பர்பஸ் தான், போட்டுலாம் வைக்க முடியாது. வீடியோ எடுத்துகிட்டு அந்த ரெட் பேரட்டை தனியாக எடுத்துருவாங்க. ஷாப் மும்பையில் இருக்குன்றனால ஆன்லைன் பர்ச்சேஸ் தான். நான் ஆன்லைன் பர்ச்சேஸ் அந்தளவுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். சென்னையில் இருக்கேன் அப்படின்றனால ஃப்ளோரான் வாங்க போகிறேன் அப்படின்னா தேடி பார்த்து வந்து வாங்கிடுவேன். பட் சென்னைக்கு வெளியே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் இடத்துல இருக்கிறதோட நல்ல மீன் வேணும் அப்படின்னா நீங்கள் வெளியே வந்து தான் தேடுவீங்க. ஸோ சென்னை, மும்பை அந்த மாதிரி நீங்கள் தேடி தான் வாங்கணும். ஸோ ஒரே இடமா பார்க்காம 10 இடமா பார்ப்போம்ல. ஸோ அப்போ ஒரு சாய்ஸாக வந்து இந்த 9.9 இந்தியா வந்து வச்சுக்கலாம். எப்பயுமே வந்து எல்லாருக்கிட்டையுமே டாப் குவாலிட்டி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. டாப் குவாலிட்டியாக எல்லா ஸ்டாக்கும் அவங்க எடுக்கணும் அப்படின்னா ஹெவியாக வந்து செலவு பண்ணணும். ஹெவியாக செலவு பண்ணாங்க அப்படின்னா ஹெவியாக ப்ரைஸ் வைக்க வேண்டியது வரும். நம்ம மக்கள் எதிர்பார்க்கறது சீப் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டி தான். ஸோ தேடி பார்த்து வாங்குங்கன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு கம்ஃபா வாங்க போகிறீங்கன்னா சென்னையில் ஒரு 4 கடையில் தேடுங்க, அதுக்கப்புறம் மும்பையில் தேடுங்க, ஹைதராபாத்தில் தேடுங்க. அது மாதிரி தேடி பார்த்து வாங்க. ஆன்லைன்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் தேடி பாருங்கள். நேரில் அப்படின்னா அது உங்கள் சாய்ஸ் தான். ஸோ யார்கிட்ட பெஸ்ட்டாக இருக்குன்றதை நல்லா விசாரிச்சுட்டு நேரில் போய் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இவங்க ஃப்ளோரானில் வந்து எதனா எடுத்து காமிச்சு எனக்கு இதுதான் ஃபேவரட்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு தேடினேன். எல்லாமே வந்து அட்டகாசமாக இருக்குது. அந்த சில்வர் போல்ஸ் என்ன அந்தளவுக்கு அட்ராக்ட் பண்ணலை. எனக்கு பர்சனலாக வந்து சில்வர் போல்ஸ் வந்து பிடிக்காது.
டியூல் டோன்ஸ் அதிகமாக எல்லாமே வந்து டியூல் டோன்ஸ் தான் இருக்குது. அட்டகாசமாக இருக்குது. நிறைய டியூல் டோன்ஸ் வந்து எல்லோ அதிகமாக இருக்குது. எல்லோ பேஸ் வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு அது எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. சென்னையாக இருந்தால் போய் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு விலையை குறைச்சி வாங்கிட்டு வந்துடுவேன். வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் விலை கம்மி பண்ணுவாங்க. மும்பையில் இருக்குது, அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபிஷ்ஷஸை பற்றி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் நோட் பண்ணுற அளவுக்கு எதனா சொல்லணும் அப்படின்னா அதோட பேர்ல்ஸ் எந்த ஃபிஷ்ஷுக்கு வேணால் பாருங்கள், பேர்ல்ஸ் பாருங்கள். திக்காக இருக்குது பேர்ல்ஸு, மெர்ஜாகாமல் இருக்குது. ஒன்று ஒட்டிக்காமல் நல்லா தனித்தனியாக இருக்குது. அதே சமயம் பேர்ல்ஸ் திக்காகவும் இருக்குது. இவங்களோட ப்ரைஸிங்கு, இந்த குவாலிட்டி இதை வச்சு பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா கம்மி ப்ரைஸிங்கில் பண்ணணும் அப்படின்றது அவங்க டார்கெட்டே கிடையாது. நல்ல குவாலிட்டி பண்ணணும் அப்படின்றதான் டார்கெட்டு. ப்ரைஸிங் எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் டார்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்டு உங்களுக்கு இதில் என்ன ஃபிஷ்ஷு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஊறுபட்ட ஃப்ளாரான் காமிச்சிருக்கேன், அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பாடி ஷேப்பு, டைல் ஷேப்பு அதை வச்சுலாம் சொல்லுவாங்க. அது வச்சுலாம் எனக்கு தெரியல. எனக்கு டியூல் டோன் பிடிக்கும், பேர்ல்ஸ் பிடிக்கும், அப்படி நான் பார்த்தேன். இந்த பாடி ஷேப்பு, டைல் ஷேப்பு வச்சுலாம் உங்களுக்கு எதனா பிடிச்சிருந்துச்சின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதெல்லாம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம், உங்களோட ஃபேவரட்ஸு. இவங்க ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ளவரான் வேணும் அப்படின்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணுச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.